மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதியாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருகிறது. இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில செவ்வாய் புதன் சனி, அடுத்து சூரியன் சுக்கிரன். இதுதான் இந்த 14ஆம் தேதி மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார். இதுதான் இந்த 14ஆம் தேதி அந்த பராபவ வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த வருடத்துல வருட கிரகங்களான அந்த குரு பகவான், ராகு கேது, சனியினுடைய பெயர்ச்சி எந்த தன்மையில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் வைகாசி மாதம் 17ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற போறார். அந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அடுத்து ஐப்பசி மாதம், அதாவது ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அதிசாரம் பெற்று மீண்டும் அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அந்த அதிசார நிவர்த்தி எப்ப அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தை மாதம் 10ஆம் தேதி 25ஆம் தேதி ஜனவரி மாதம் குரு அதிசார நிவர்த்தி அடைந்து மீண்டும் கடகராசிக்கு உச்சம் பெற போறார். இதுதான் இந்த வருட கிரகங்களான அந்த குரு பகவானினுடைய அமைப்பு. இந்த பராபவ வருடத்துல மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கும், கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், மீண்டும் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பயிற்சியாகி போறார். அடுத்து இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது பகவானும் ராகு பகவான் கும்ப ராசியில இருக்கிறார். இந்த நிழல் கிரகங்களான இந்த சர்ப்ப கிரகங்களின் பயிற்சிகளாகப்பட்டது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் கடக ராசிக்கும், அடுத்து கும்ப ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். இதுதான் இப்போதைக்கு அந்த பராபவ வருடத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள். அடுத்து சனி பகவான் அந்த மீன ராசியிலேயே இருக்கிறார். அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் அந்த ஜூலை மாதம், அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாதம் அவர் அங்க வக்ரம் அடைகிறார் அந்த சனி பகவான். அப்போ அந்த வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு வக்ரத்தோடைய செயல்படுறாரு. மீண்டும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி, கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் 24ஆம் தேதியோட வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த சனி பகவானினுடைய தன்மைகள். இப்போ இந்த பராபவ வருடத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான மாற்றங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்ப ராசி என்பவர்களுக்கு பராபவ வருடம் ஒரு ஏற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்க போது கடந்த 5 வருடங்களாக இல்லாத மாற்றங்கள்லாம் இந்த வருடத்துல ஏற்படக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா 5 வருடத்துல கடைசி 2 வருடங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப மன ரீதியான உளைச்சல்கள், வியாதிகள் ரீதியான சில தொந்தரவுகள், கணவன் மனைவி பாதிப்புகள், உறவுகள் பாதிப்புகள், இது எல்லாமே இருந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்ல தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருந்திருக்கிறாங்க. காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான அந்த லாபஸ்தானத்துல இந்த ராசி என்பர்கள் இருந்தாலும் கடந்த காலத்துல நிறைய ஒரு விஷயங்களை இழந்த ஒரு நபர்களாக, ஏமாற்றத்தை அனுபவித்த ஒரு நபர்களாக, நம்பிக்கை துரோகத்தை அனுபவித்த ஒரு நபர்களாக தான் இருந்திருப்பாங்க. இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றது இந்த பராபவ வருடத்துல இருக்க போது ஒரு தொடக்க காலம், அதாவது உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு தொடக்க காலமாக கடந்த ஒரு 15 வருடங்களாக ஏற்பட்ட வளர்ச்சியை அடுத்த கடந்த ஒரு 5 வருடங்கள்ல எல்லாத்தையுமே நீங்க அழிச்சிட்டீங்க. இப்போ அதற்கு அடுத்து ஒரு ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஆரம்ப கட்ட ஒரு மாற்றமாக தான் இருக்க போது. இது எல்லாமே உங்களுக்கு இந்த பராபவ வருடம் ஆரம்பித்த ஒரு முதல் நாள்ல இருந்தே நிறைய ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு இடமாற்றம் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி அதிகப்படியான சலுகைகளையும் இந்த அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த பராபவ வருடம் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா சுழற்சி முறை மாற்றம் அப்படின்ற மாதிரியான இந்த பராபவ வருடம் இருக்கிறதுனால இதுவரைக்கும் நிறைய இரக்கத்தை சந்தித்த வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவங்கள்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சாந்திக்கிறது
அப்படின்றதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும், இதுவரைக்கும் எங்களுக்கு 7.5 சனி நடந்தாலும் நாங்க எங்களுடைய லைஃப்ல ஒரு சாதாரணமான ஒரு சூழ்நிலையில தான் இருந்தோம். எந்த விதமான ஒரு பாதிப்புகளும் இல்லை, எந்த விதமான ஒரு பண இழப்புகளும் இல்லை, ஒரு நம்பிக்கை துரோகங்களை நாங்க சந்திக்கல, எங்களுடைய குடும்பத்துல ஒரு நல்ல விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த இடத்துல சின்ன ஒரு சேஞ்சஸை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வேற பாத சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலைக்கு மேல அவர் வக்ரமாக அடைகிறார். சனி வக்ர நிலை அடைகிறதுனால இந்த பாதிப்பே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த கடைசி நேர சனி பகவான் வக்ரம் அடையும் போது சில பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால அதிகப்படியான தெய்வ வழிபாடு அப்படின்றது மிகவும் ஒரு வரவேற்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பராபவ வருடத்துல இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால கும்பராசி என்பர்கள் மேக்சிமம் ஒரு 90% கும்பராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல ஒரு 5 வருடத்துல கடைசி 2 வருடங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு 10% மாத்திரம் வெளிநாட்டுல இருந்திருந்தாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது பாதிப்பு வருமா வேலை ரீதியான? ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வேலைகள் நிரந்தரம் இல்லாத ஒரு வேலைகளாக மாறிக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு திசா புத்திகள் நல்லா இருந்தது அப்படின்னா வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. இஃப் சப்போஸ் தசாபுத்திகள் கெடுதலான ஒரு தசாபுத்திகளாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வேலை ரீதியான சில பிரச்சனைகளை இந்த பராபவ வருடத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அனுபவித்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த வெளிநாட்டுல நீங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா கிரீன் கார்டு சம்பந்தப்பட்ட அங்க ரெசிடென்சியல் ஆகிறதுக்கு உண்டான அங்க ஒரு நிரந்தர ஒரு குடியுரிமையாளர்களா ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த பராபவ வருடம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு மிகவும் ஒரு வளர்ச்சி மிகுந்த வருடமாக இருக்கும். இந்த நேரத்துல தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் நிறைய கும்பராசி என்பவர்கள் உற்பத்தி சார்ந்த தொழில இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த உற்பத்தி சார்ந்த தொழில்ல நிறைய ஏற்றுமதி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். அந்த ஏற்றுமதி வாய்ப்புகள்னால உங்களுடைய அந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு மாதம் 2 மாதத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சில வளர்ச்சிகள்லாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரியான இடத்துல இருந்துலாம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும்னு. ஆனா கண்டிப்பா அந்த ஆர்டர்ஸ் அதற்குண்டான ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல் அப்படின்றது உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் 7ஆம் இடத்துல அந்த குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை நோக்கி இந்த கும்பராசி என்பர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து களத்திர ஸ்தானத்துல அந்த குரு பகவான் வர்றதுனால கண்டிப்பாக நிறைய ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது அந்த வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசுல நீங்க வரன் பாக்குறீங்க அப்படின்னா உடனே அந்த வரன் அமையும். ஒரு மாதத்துக்குள்ளேயே எல்லாமே உங்களுக்கு முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வரும். அந்த திருமணம் ஆகப்பட்டது ரொம்ப சமுதாயத்துல அந்தஸ்து வாய்ந்த ஒரு திருமணமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த மாதிரி வரன் அப்படின்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். கடந்த ஒரு 2 வருடத்துல திருமணம் செய்யக்கூடிய ஒரு ஆசையே இவர்களுக்கு இருந்திருக்காது. நிறைய ஒரு விஷயங்கள்ல ஒரு ஏமாற்றங்கள் அப்படின்னு இருந்ததுனால நம்ம திருமணம் செஞ்சுட்டு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நம்மளால சமாளிக்க முடியுமா? ஏன்னா வேலையில நிரந்தரத்தன்மை இல்லை கடந்த காலத்துல. அதனால இந்த மாதிரியான ஒரு பயமும் அது மன பதற்றமும் இருந்திருக்கும். இந்த காலகட்டம் அது எல்லாமே நீங்கி உங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்க போது. 6ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால கொஞ்சம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதிகப்படியான மனக்குழப்பத்திலிருந்து ஒரு டிப்ரெஷன் அதிகப்படியாக இருந்திருக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. எதுக்கெடுத்தாலும் கோபம் வருது, என்ன பேசுறீங்க, உங்களுடைய பொது இடத்துல நீங்க என்ன பேசுறீங்க, மற்றவர்கள் என்ன பேசுறாங்க அதுக்கு நீங்க ரியாக்ஷன் கொடுக்கறது, இது எல்லாமே டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு மென்டல் ப்ரெஷராவே இருந்திருப்பீங்க. இது என்னடா இது கொடுமையா இருக்கு. நம்ம எப்போதுமே எல்லாருக்குமே சார்ந்து அதாவது எல்லாருக்குமே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். ஆனா கடந்த ஒரு 1.5 வருடங்களாக பாத்தீங்கன்னா எல்லாருமே இவர்களுக்கு எதிரிகளாக மாறி இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் சில சம்பவங்கள் தேவையில்லாத சில சம்பவங்கள், விபத்துக்கள், அதனால மன ரீதியான குழப்பங்கள், சில தேவையில்லாத உறவுகளை இழந்த ஒரு சோகங்கள், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். இது உங்களுக்கு டிசம்பருக்கு மேல முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய
வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.